மாலை 6 மணி. விஷால் ஸ்கூல்லேருந்து வந்ததும் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஹெல்தியான ஸ்நாக் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அண்ட் பாபாவுக்கு சிம்பிளா ஒரு பிரசாதம் ரெடி பண்ணி விளக்கேத்தி சாமி கும்பிட்டேன். அப்பா. எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்பான்னா ஒரு தனியான பாசம் இருக்கும். அப்பாவுக்கும் அப்படிதான். பொண்ணுங்கன்னா ஒரு தனி கனெக்ஷன் இருக்கும். அதுவும் டாட் லிட்டில் பிரின்சஸ்னா சொல்லவே தேவையில்ல. பட் எனக்கு அப்படியே ஆப்போசிட். ஏன்னா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ரொம்ப பாசத்தெல்லாம் வெளியே காட்டிக்க தெரியாது. ஸ்கூல் படிக்கும்போது எல்லா கிளாஸ்க்கும் அடம் பிடிச்சி சண்டை போட்டு தான் போய் ஜாயின் பண்ணேன். அப்பா வளர்ந்ததெல்லாம் வில்லேஜ் சரௌண்டிங் அண்ட் கவுன்சிலர் ஆனதுக்கப்புறம் அங்கே நடக்கிற கேஸு வர்றது பார்க்குறது எல்லாத்தையும் பார்த்து நம்ம பொண்ணுங்களுக்குலாம் இந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே பயந்து பயந்து வச்சு வளர்த்தாங்க. 10 ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கட்டும், இங்கேயே சாப்பிட்டோம், இங்கேயே தங்கிக்கிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி எல்லாமே வாங்கி வந்து கொடுப்பாரு. பட் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அண்ணனும் அக்காவும் கொஞ்சமாவது பயப்படுவாங்க அப்பாவுக்கு. பட் நான் அப்படி இல்லை. பாரதியார் கண்ட புதுமை பண்ணன்னு மனசில் நினச்சிக்கிட்டு 8 மணிக்கு தான் சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியே போவேன். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ரூல்ஸ் வந்தது. ஓகே கிளாஸுக்கு போங்க, பட் 6 மணிக்கெலாம் வீட்டுக்குள்ளே வந்துடணும். என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாரு. அம்மா கிட்ட தான் கேட்பாரு. ஏன் இன்னும் வரல, ஏன் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இப்படி தான் போயிட்டு இருந்தது எனக்கும் அப்பாவுக்கும். பட் இன்னைக்கு எங்கள் அப்பா என் கூட இல்லை. பட் அவர் அப்படிலாம் வளர்த்ததால தான் இன்னைக்கு இப்படி ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறோம் அப்படின்றத நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வெளியே தான் பார்க்கறதுக்கு முரடா தெரியவாரு கண்டிஷனர் பாரு தவிர இது வரைக்கும் எந்த குறையும் வச்சதில்லை. நாங்கள் கேட்காம எல்லாமே எங்கள் வீட்டுக்கு வந்துடும். அப்படி வளர்த்தாரு எங்களை. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் அப்பாவை. உங்கள் அப்பா எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.